வீடியோவில் பூலியன்ஸ் டிஃபரன்ஸ் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். பூலியன்ஸ் டிஃபரன்ஸ் மெத்தடில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. மேஜராக 3 ஸ்டெப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் எனக்கு கொஷினில் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருவாங்க. இதை ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் இதை நான் சிம்பிளாக ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஒரு டயக்ராம் கொடுப்பாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா இந்த டயக்ராமுக்கான ஈக்குவேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ பின்னு கொடுத்துட்டாங்க, இது ஒய்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் பி. இது அன்கேட்டுன்றதுனால ஏபி அப்படின்னு எழுதிட்டேன். ஸ்டெப் 1 என்னென்னா நேமிங் த ஈக்குவேஷன்ஸ், அவ்வளோதான். ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஸ்டக்கட் ஃபால்ட்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு ஸ்டக்கட் 0 அப்படின்னு ஒரு ஃபால்ட் இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டக்கட் ஃபால்ட் எங்கே இருக்குது? பியில் இருக்குது. அப்போது ஒய்ன்ற ஈக்குவேஷனில் பிக்கு பதிலாக 0வை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எக்ஸ்ஆர் வித் ஒய்ன்ற ஈக்குவேஷனில் பிக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். இது என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒய்ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். செகண்ட் ஸ்டெப்பில் டிஒய் பை எந்த இடத்துல ஃபால்ட் இருக்குது? பியில் ஃபால்ட் இருக்குது. dy by db. இந்த dy by dbக்கான அர்த்தம் என்னன்னா இதுதான். அப்படி நீ கண்டுபிடிச்சினாலும் ஒன்று தான், ஆர் இதை நீ கண்டுபிடிச்சினாலும் ஒன்று தான். இருக்க வேண்டிய இடத்துல பிக்கு பதிலாக 0 எக்ஸ்ஆர் வித் ஒய் ஒய்யோட ஈக்குவேஷனில் பிக்கு பதிலாக 1. அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷனை டிஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எந்த இடத்துல ஃபால்ட் இருக்குன்னா பியில் ஃபால்ட் இருக்குது, டிஒய் பை டிபின்றது அர்த்தம். ஸோ இது ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். அப்போ இது வேணும்னா என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் இஸ் இன் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் பிக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? இந்த டைம் 0 ஆகிடுச்சுன்னா இந்த டைமும் 0 ஆகிடும். இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு பிக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? இந்த டைம் 1னா இந்த டைம் மட்டும் இருக்குது, தர்ஃபோர் ஏ. அப்போ அது ரெண்டுத்தையும் எக்ஸ்ஆர் எழுதணும். ஒய் இஸ் ஈக்குவல், அப்போது ரெண்டுத்தையும் எக்ஸ்ஆர் பண்ணி எழுதணும்னு தானே இருக்குது. அப்போ 0 எக்ஸ்ஆர் வித் ஏ அப்படின்ற மாதிரி கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி கண்டுபிடிக்கிற ஸ்டெப் 2. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வேறு ஏதோ சும்மா ஒரு சம் போட்டிருக்கேன். இதுக்கு நான் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்ற ஒரு வேல்யூ வந்துடுச்சு. ஸ்டெப் 3ல் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா, ஸ்டெப் 3ல் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு எந்த இடத்துல ஸ்டக்கட் ஃபால்ட் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் பியில் ஸ்டக்கட் ஃபால்ட் இருக்குது, பி அப்படின்ற வார்த்தையை ஃபஸ்ட்டு எழுதிக்கோ. நான் இன்ட்டு அதுக்கு முன்னாடி எனக்கு இங்கே வந்த ஆன்சர், அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு பி, ஒய் ஈக்குவேஷனில் பி ஈக்குவல் டு ஏ, பி ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஒய் ஈக்குவேஷனில் பி ஈக்குவல் டு 1. அது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம். கரெக்டாக ஆல்ரெடி கண்டுபிடிச்ச அந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுது. முன்னாடி என்ன எழுதணுன்றதை கொஷின் வச்சு ஃபைண்ட் பண்ணலாம். எந்த இடத்துல ஃபால்ட் இருக்குது? பியில் ஃபால்ட் இருக்குது, தர்ஃபோர் பிஏ எழுது. இங்கே ஸ்டக்கட் 0ன்னு இருக்குது அப்படின்றதுனால நான் வெறும் பி அப்படின்னே இங்கே எழுதியிருக்கேன். இங்கே எனக்கு ஸ்டக்கட் 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் வெறும் பின்னு எழுதிடுவேன். இதுவே எனக்கு 1ன்னு இருந்துச்சுன்னா பி பார்ன்னு நான் போடணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஸ்டக்கட் ஃபால்ட், இந்த கொஷின் வேணால் ஸ்டக்கட் ஃபால்ட் அட் கேன்னு ஒரு ஈக்குவேஷனில் இருக்குது. இப்போ எனக்கு ஸ்டக்கட் 1ன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் கே பார்னு போடுவேன். கே பார் கூட எனக்கு வந்த செகண்ட் ஸ்டெப்போட ஆன்சரை மல்டிப்ளை பண்ணுவேன். இதுவே எனக்கு ஸ்டக்கட் 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா கே கூட நான் மல்டிப்ளை பண்ணுவேன். கான்செப்ட் என்ன? ஸ்டக்கட் 0னா பார் வராது, ஸ்டக்கட் 1னா பார் வரும், அவ்வளோதான். இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எனக்கு பி, இங்கே எனக்கு வந்திருக்கிறது ஏ, அவ்வளோதானே. ஓகேவா? அப்போது இதுதான் எனக்கு என்ன? டெஸ்ட் வெக்டார். நம்ம இதில் ஃபைனலி ஃபைண்ட் பண்ண போகிறது டெஸ்ட் வெக்டார். டெஸ்ட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பிஏ. பிஏனா என்ன? அதாவது ஏபிசி இருக்கிறதா அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஏபிசி இல்லை, ஏபி மட்டும்தான் இங்கே இருக்குது. தர்ஃபோர் அஸ்யூம் பண்ணால் எனக்கு 1 1 அப்படின்றது இதில் டெஸ்ட் வெக்டார். இதுவே எனக்கு ஏ பார் இருந்துச்சுன்னா 1 0. ஓகேவா? புரியுதா? பார் இந்த இடத்துல அந்த இடத்துல வந்து நான் என்ன சொன்னேன்? பார் இருந்தால் 1, பார் இல்லைன்னா 0. இது என்ன கான்செப்ட்னா ஸ்டக்கட் ஃபால்ட்டோட கான்செப்ட் தான். ஸ்டக்கட்டில் 0ன்னு இருந்துச்சுன்னா பி, சரி பார் வராது. 1ன்னு இருந்துச்சுன்னா பார் வரும், ஸ்டக்கட் ஃபால்ட்டு. பட் லாஸ்ட்டாக நீ வரக்கூடிய வேல்யூவில் எனக்கு எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணுற பார் வேல்யூ வச்சு தான் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். எப்பயுமே நம்ம பார் இருந்துச்சுன்னா என்னென்னு அஸ்யூம் பண்ணுவோம்? 0ன்னு அஸ்யூம் பண்ணுவோம். பார் இல்லைன்னா 1 அஸ்யூம் பண்ணுவோம். அதை தான் இங்கே இல்லை. இதுதான் என்னுடைய டெஸ்ட் வெக்டார். இப்போ நான் டெஸ்ட் வெக்டார் இப்படியே விட்டால் போதும். ஒருவேளை எனக்கு 2-3 டெஸ்ட் வெக்டார் வந்துச்சுன்னா அது நான் ஒரு செட் ப்ராக்கெட்டில் போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 1 0 1 1 0, சரி 1 1 0 0 1 1 0 அப்படின்ற மாதிரி எழுதணும். இப்போ நான் டேரெக்டாக நம்ம சம்ஸ்க்கு போயிடலாம். இப்போது இந்த சம்மில் எனக்கு என்ன கொஷினில் இந்த சம்மில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த சம்மில் இதை விட ஸ்டார்டிங் இன்னொரு சம்ஸ் இருக்குது. இப்போ இந்த சம்மில் என்ன கொஷின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இதுதான் எனக்கு கொஷின். இதிலிருந்து நான் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஆல்ரெடி தெரியும். அதே மாதிரி ஸ்டக்கட் ஃபால்ட் எங்கே கொடுத்துருக்காங்க? இங்கே கொடுத்துருக்காங்க.
அதாவது இங்கே இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு சம், இது வந்து செகண்ட் சம்மு. இப்போ இது இருக்கிறதா மறந்துடுங்க, இந்த ஸ்டக்கட் ஜீரோன்ற வார்த்தை இருக்கிறதா மறந்துடுங்க, இது மட்டும் தான். அப்போ ஒரே இடத்துல மட்டும் ஃபால்ட்டு கொடுத்துருக்குங்க. இப்போ நான் ஃபைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, இந்த ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணி எழுதணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன வரும், இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, ரெண்டு அன்கேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதனுடைய வேல்யூ எக்ஸ் ஒய் கரெக்டாக. அதே மாதிரி இந்த இடத்துல ஒய் இருக்குது, ஒய்யை நாட் கேட் பண்ணால் ஒய் பார் கரெக்டாக. சரி, ஒய் பார் ஒரு இன்புட்டு, ஜட்டுன்றது ஒரு இன்புட்டு, ரெண்டுமே அன்டிகேட்டு தான் இருக்குது. தர்ஃபோர் இந்த இடத்துல எனக்கு இருக்கும் ஒய் பார் ஜட்டுன்னு இருக்கும் கரெக்டாக. அடுத்தது ஒய் பார் இங்கே இதுவும் ஆட் பண்ணணும், அதுதான் இந்த கேட்டு. தர்ஃபோர் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் பார் ஜட், அதுதான் எனக்கு இங்கே இருக்கக்கூடிய ஃபைனல் ஈக்குவேஷன். அதுதான் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு. செகண்ட் ஸ்டெப்பில் நான் என்ன சொன்னேன், எந்த இடத்துல ஃபால்ட் இருக்கோ, அதாவது எனக்கு டிஎஃப் ஃபைனல் ஈக்குவேஷனை ஃபால்ட் இருக்கக்கூடிய வேல்யூவோட எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. ஃபால்ட் வந்து டிஒயில் இருக்குது, ஓகேவா. அப்போ இதுதான் எனக்கு, இப்போ இதுதான் நான் இங்கே சரி டி ஒய்லையா ஒயில் இருக்குது. அப்போ அதுதான் நான் இங்கே என்ன பண்ணிட்டேன், ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. ஃபால்ட் இருக்கிற வேல்யூவில் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, எஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஃபைனல் ஈக்குவேஷனில் இதுக்கு பதிலாக நீ சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ எஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், எக்ஸ் இன்ட்டு 0 ப்ளஸ் 0 பார் இன்ட்டு ஜெட். இப்போ 0 பாரோட வேல்யூ என்ன, 0க்கு ஆப்போசிட் என்ன 1, தர்ஃபோர் ஜெட்டுன்ற வேல்யூ வரும். இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணினா எக்ஸ் ஆஃப் அதாவது இந்த இடத்துல 1 வரும், இந்த இடத்துல 1 பார்னு வரும். 1 பார் என்ன 0. அப்போ இந்த இடத்துல இது கேன்சல் ஆகிரும், இந்த இடத்துல எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ இதனுடைய வேல்யூ எக்ஸ், இதனுடைய வேல்யூ ஜெட்டு. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ஆர் பண்ணணும் கரெக்டாக. அதான் ரெண்டுத்தையும் நான் எடுத்து நான் திருப்பி எக்ஸ்ஆர் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ஆர் பண்ணால் என்ன, ஏ எக்ஸ்ஆர் பினா ஏபி பார் ப்ளஸ் பிஏ பார் கரெக்டாக. அதுதான் இங்கே எக்ஸு ஜட்டு எக்ஸ் பார் ப்ளஸ் எக்ஸு ஜெட் பார். இது எனக்கு செகண்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சிச்சு. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன, நான் இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அது கூட எந்த இடத்துல ஃபால்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும். ஃபால்ட் எனக்கு எங்கே கொஷனில் கொடுத்துருக்காங்க, ஒயில் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயில் ஃபால்ட் இருக்குது. இப்போது எனக்கு ஸ்டக்கட் 0ன்றதுனால நான் ஒய் பார் நான் போடலை, ஓகேவா. ஸ்டக்கட் 1ன்னு கொடுத்துருந்தா ஒய் பார் போடணும், அவ்வளோதான். ரெண்டு இடத்துல என்ன வேல்யூ கொடுத்துருந்தாலும் இது வரைக்கும் ப்ரொசீஜர் சேம் தான். பட் இந்த இடத்துல மட்டும் உனக்கு ப்ரொசீஜர் மாறும். 0ன்றதுனால ஒய் 1னா ஒய் பார், அவ்வளோதான். இப்போ நான் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறேன். இது ஒய், இது ஆல்ரெடி ஃபைன் பண்ணோம் இங்கே வேல்யூ, இதுக்கு பதிலாக இந்த வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ நான் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். ஜெட் பார் சரி எக்ஸ் பார் ஒய் ஜெட், எக்ஸு ஒய்யு ஜெட் பார். இப்போ நான் இது ஆஸ் யூஷுவல் நான் என்ன சொன்னேன், இது ஸ்டக்கட் ஃபால்ட்டுக்கான வேல்யூ. ஸ்டக்கட் ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா இப்படி எழுதணும். இப்போ நார்மலாக இது வந்து நம்ம பூலியன்ஸில் பார்த்துருப்போம், அந்த மாதிரி தான். இப்போது எக்ஸ் பார்னா 0, பார் இருக்கிறனால 0 1 1. அடுத்தது நிறைய டெஸ்ட் வெக்டார் இருந்துச்சுன்னா என்ன ப்ளஸ் போட்டு எழுதக்கூடாது, இது டெஸ்ட் வெக்டார் இப்படி போட்டு கமா போட்டு செட் ப்ராக்கெட்டில் கமா போட்டு எழுதணும். இது 1 1 0, அவ்வளோதான் இந்த சம்மு. சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு ஒருவேளை இந்த இடத்துல ஸ்டக்கட் ஃபால்ட் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவோம் அப்படின்றது தான். அப்போ ஈக்குவேஷன் எப்படி வரும்னு பாரு. இந்த இடத்துல எனக்கு என்ன வரும் ஆல்ரெடி, அப்போ இந்த இடத்துல எனக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன வரும்னு பாரு. ஃபைனல் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இந்த ஆர் இருக்கிறதெல்லாம் மறந்துடுங்க, எக்ஸ் இங்கே 1, ஒய் இருக்கிறது 1 ஈக்குவேஷன். இது வந்து எக்ஸ் ஒய்ன்றது ஒரு ஈக்குவேஷன், இங்கே எனக்கு எக்ஸ் ஒய்னு இருக்குது, ஓகேவா. இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, பீன்ற நேம் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அப்போ எக்ஸ் ஒய்யும் பியும் ஆட் ஆகும். அப்போ எக்ஸ் ஒய் ப்ளஸ் பி, அவ்வளோதான். எக்ஸ் ஒய் பி ஆட் ஆகிறதா இந்த கேட்டு. பட் பிக்கு என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒய் பார் ஜெட், அவ்வளோதான். வேர் பி இஸ் ஈக்குவல் டு ஒய் பார் ஜெட், அவ்வளோதான். இப்போ இதை வச்சு தான் நான் நெக்ஸ்ட் டைம் ப்ரொசீட் பண்ண போகிறேன். இப்போது அதே சம்மில் தான் நான் ஸ்டக்கட் 0 வந்து எனக்கு பீன்ற பொசிஷனில் இருக்குது. தர்ஃபோர் ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன, இது ரெண்டுத்தையும் ஆட் ஆகிறதுனால எக்ஸ் சரி அன்கேட்டுன்றதுனால எக்ஸ் ஒய், இது ஆடட் வித் இந்த ஃபைனல் ஈக்குவேஷனாக இங்கே பீன்னு இருக்குது. தர்ஃபோர் பி. பட் பியோட வேல்யூ என்னென்னா ஒய் பாரு, இந்த இடத்துல ஜெட், தர்ஃபோர் ஒய் பார் ஜெட். அதுதான் இங்கே நான் எழுதிட்டேன். இப்போ நான் எந்த இடத்துல ஃபால்ட் இருக்குது, பியில் ஃபால்ட் இருக்குது. தர்ஃபோர் டிஎஃப் பை டிபி கண்டுபிடிக்கணும். டிஎஃப்னா ஃபைனல் ஈக்குவேஷன் எப்பயுமே சேம் தான், எந்த இடத்துல ஃபால்ட் இருக்கோ அது கீழே போடு டிபி. இதுக்கு என்ன அர்த்தம், ஃபைனல் ஈக்குவேஷனில் பிக்கு பதிலாக 0 போடு, எக்ஸ்ஆர் வித் பிக்கு பதிலாக 1 போடு, 1 போட்டுக்கோ. இதை சும்மா நான் ஈக்குவேஷன் மாதிரி வச்சுருக்கேன், இதை கண்டுக்காதீங்க. இப்போ நான் இதுக்கு பதிலாக 0 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணினா இதுக்கு பதிலாக 0 போட்டு எக்ஸ் ஒய் மட்டும் இருக்கும் கரெக்டாக. இப்போ நான் இதுக்கு பதிலாக 1 போட்டேன்னா இந்த ஒரு வேல்யூ வரும் எக்ஸ் ஒய் ப்ளஸ் 1. அப்போது எக்ஸ் ஒய் ப்ளஸ் 1னாலும் இப்போ எனக்கு பூலியனில் கொஞ்சம் ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பூலியனில் ஏ இன்ட்டு 1 அப்படின்னா ஏ அப்படின்ற ஃபார்முலா மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது ஏ ப்ளஸ் 1னா 1ன்ற ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். அதே மாதிரி இப்போ ஏ ப்ளஸ் 1னா என்ன சொல்லிட்டேன்,
1. அப்போ ஏக்கு பதிலாக xy போட்டோன்னா xy + 1. ஏன்னா இது ரெண்டுமே பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் தான். அதாவது xy + 1 போட்டனால எனக்கு என்ன வரும் 1 தான். இதுவே xy × 1 இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வரும் xyன்னு வரும். புரிஞ்சுதா? a + 1 = 1னா அப்போ xy + 1னாலும் எனக்கு 1 தான். அப்படின்றதுனால நான் xy + 1க்கு பதிலாக நான் 1 போட்டேன், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் எக்ஸ்ஆர் பண்ணணும். therefore இதையும் நான் எக்ஸ்ஆர் பண்ணிக்கிறேன். xy ப்ளஸ் XR with 1. எனிதிங் XR with 1 இஸ் ஈக்குவல் டு அந்த எனிதிங் வேல்யூக்கு பார் போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் A XR with 1 அப்படின்னா எனக்கு A பார். அப்போது XY XR with 1னா XY பார். முடிஞ்சு போச்சா? இப்போ இதுலேருந்து நம்ம பேசிக்கான பூலியனில் 2 பேசிக் ஃபார்முலா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி தெரிஞ்சது தான். AB பார்னு இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதுனா A பார் ப்ளஸ் B பார்னு எழுதலாம். அதே மாதிரி A பார் a plus b the whole bar இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம், a bar dot b barனு எழுதலாம். இது பேசிக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்ல. இந்த ஃபார்முலாங்க சப்ஸ்டியூட் பண்ணு. xy பார் இருந்துச்சுன்னா x bar plus y barனு எழுதிக்கிறேன். இது நான் செகண்ட் ஈக்குவேஷன் தனித்தனியாக பிரித்து நான் எழுதிக்கிட்டேன். therefore செகண்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சிச்சு. அடுத்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன், எந்த இடத்துல ஸ்டக்கல் ஃபால்ட் இருக்கோ, இப்போ எனக்கு எங்கே ஃபால்ட் இருக்குது, பீன்ற ரீஜனில் ஃபால்ட் இருக்குது. அது என்ன, ஸ்டக்கர் 0 ஃபால்ட். அதனால p கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். கரெக்டாக p இன்ட்டு இந்த ஆன்சர். ஓகேவா? இந்த இடத்துல p யோட வேல்யூ என்ன ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், y bar z. therefore y bar z into x bar plus y bar. அவ்வளோதான். இப்போது உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணு. x bar y bar z plus y bar z. y bar into y baரோட வேல்யூ எனக்கு என்ன அப்படின்னா y bar தான். இது எப்படி ப்ரூஃப் வேணும்னா a bar into a baரோட வேல்யூ a அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ a ஓட வேல்யூ நான் 0ன்னு அஷ்யூம் பண்ணால் இங்கே 0 bar into 0 bar என்ன, 0 bar into 0 bar. 0 பாரோட வேல்யூ 1 இன்ட்டு இந்த 0 பாரோட வேல்யூ 1. தட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணினா 1 வரும். இந்த 1ன்றது கொடுத்துருக்கக்கூடிய ஏக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது. therefore a bar. கரெக்டாக? அப்போது எனக்கு 2 மல்டிப்ளிகேஷன் a bar into a barனா a barன்ற மாதிரி y bar into y bar y bar. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் டெக்ஸ்ட் வெக்டர் கண்டுபிடிச்சா 0 0 1 0 0 1. இங்கே எனக்கு தெரியல, எக்ஸோட வேல்யூவே தெரியல. therefore எக்ஸ் இந்த நான் எக்ஸ்ன்றது இது டோன்ட் கேர் எக்ஸ், நம்ம நார்மலாக போகிற எக்ஸ் கிடையாது, கேபிட்டல் எக்ஸ் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து எனக்கு தெரியலன்றதுனால எக்ஸ் 0 1 அதான் டோன்ட் கேர். அவ்வளோதான். இப்போது ஸ்டக்கட் 1 அதே கொஸ்டினில் நான் ஸ்டக்கட் 0க்கு பதில் ஸ்டக்கட் 1 கொடுத்து என்ன சொன்னேன், பி பார் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? அதனால நான் பிக்கு பதில் பி பார் போடுவேன். அப்போ பி பார் போட்டுட்டு இந்த ஈக்குவேஷனை ப்ரொசீட் பண்ணுவேன். பி பார் போட்டுட்டு இப்போ எனக்கு பிக்கு பதில் நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, y bar zன்றதுனால y bar z சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இது என்ன ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு இருக்குன்னு பாரு. இது எனக்கு ஏன்ற ஃபார்மேட்டு, பின்ற ஃபார்மேட்டு, ஏபி த ஹோல் பார் ஃபார்மேட்டில் இருக்குது. ஏபி த ஹோல் பார் ஃபார்மேட்டில் இருந்தால் ஏ பார் ப்ளஸ் பி பார்னு எழுதணும். அதாவது ஒய் பார் ப்ளஸ் ஜெட் பார் எழுதியாச்சு. இந்த ஈக்குவேஷன் அப்படியே ஃபாலோ ஆகியிருக்கு. இப்போது ஏ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் என்ன, ஏ தான். இப்போது 0 என்றது ஏ அப்படின்னா 0 காம்ப்ளிமெண்ட் என்ன 1. 1க்கு அகைன் காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் 0. ஓகேவா? அதுதான் இப்போது y பார் ப்ளஸ் ஜெட். therefore இதனுடைய வேல்யூ y, இதனுடைய வேல்யூ z பார். இந்த வேல்யூ அப்படியே இருக்கும். ஓகேவா? இப்போ நான் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணு x பார் y. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த y இன்ட்டு ஒய் இங்கே இது கூட மல்டிப்ளை ஆகணும். y இங்கே இருக்குது, y பார் இங்கே இருக்குது. உனக்கு நம்மளுக்கு தெரியும் y இன்ட்டு ஒய் பார், சரி y பார் இன்ட்டு ஒய் பார்னா y பார். பட் y இன்ட்டு ஒய் பார்னா உனக்கு 0. என்ன எப்படின்னா இங்கே பாரு, ஏ பார்னு இருக்குது. ஏவோட வேல்யூ 0ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஏ பாரோட வேல்யூ அப்போ என்னவாகும் 1ன்னு வரும். அப்போ 0 இன்ட்டு 1 என்ன 0 தானே. 0ன்ற வேல்யூ லிட்ரலி என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி 0ன்ற வேல்யூ அதுதானே. இது ரெண்டுத்துக்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அடுத்த டைம் பாரு, x பார் இன்ட்டு z பார். அடுத்தது z பார் இன்ட்டு ஒய் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப் எனக்கு 0 ஆகிடும். மீதி இருக்க 3 ஸ்டெப்பு எழுதியிருக்கேன், அப்படியே எழுதியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதனுடைய வேல்யூ 0 1 z கிடையாது. ஸோ ஃபோர் எக்ஸ். therefore இது 0 எக்ஸு 0 சரி எக்ஸு 0 0. புரிஞ்சுதா? இன்னொரு சம்மும் அதே மாதிரி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சம்மும் நான் சொல்லிடுறேன். இது வந்து நான் கேட்டில் கேட்ட சம்மு. கேட்டில் வந்து நான் கேட்ட சம்முன்ற பாரு. கேட்டில் கேட்ட சம் என்செம் கேட் 3ல் இந்த சம் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இப்போ இந்த சம்மை நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மில் எனக்கு கொஷின் ஆல்ரெடி சொன்னது தான். I is equal இப்போது அதாவது டிஐன்றது ஃபைனல் ஈக்குவேஷன். அதில் எந்த இடத்துல ஃபால்ட் இருக்குது, ஜியை ஃபால்ட் இருக்குது. therefore டிஜி கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம், ஐ இருக்க வேண்டிய இடத்துல ஜி இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணு, விச் இஸ் எக்ஸார்ட் வித் ஐ இருக்க வேண்டிய ஈக்குவேஷனில் ஜி ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ண முடிஞ்சு போச்சு. அதான் ஐ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் நான் இதுதான் எனக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ ஜி ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 + h த ஹோல் பார். 0 + எனிதிங் வாட், ஹெச் தான் இருக்கும், ஹெச் பார். அதுதான் எனக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்டு 1 + h த ஹோல் பார்னு இருக்குது. இப்போ நான் இது எப்படி இருக்குது ஃபார்மேட்டு, a + b த ஹோல் பார் ஃபார்மேட்டில் இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு a பார் டாட் வித் b பார்.
அதுதான் இங்கே எனக்கு 1 bar டாட் வித் ஹெச் பார். 1 பார்னா என்ன, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 0 டாட் ஹெச். தர்ஃபோர் எனிதிங் ஆடட் வித் எனிதிங் மல்டிப்ளைட் வித் 0 இஸ் ஈக்குவல் டு 0. முடிஞ்சு போச்சு. இப்போ நான் இந்த 2 ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், எக்ஸ்ஆர் பண்ணணும். சாரி, இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்ஆர் பண்ணணும். ஓகேவா, எக்ஸ்ஆர் பண்ணால் 0 கூட எக்ஸ்ஆர் பண்ணுறோம் அப்படின்றது தான் அர்த்தம். 0 கூட எக்ஸ்ஆர் பண்ணால் அந்த வேல்யூ வந்து பாதர் பண்ணிக்க தேவையில்லை. தர்ஃபோர் எனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஹெச் பார்ன்ற வேல்யூ அப்படியே வரும். இப்போது இந்த ஹெச் பாரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு ஈக்குவேஷனில் பாரு, ஹெச் பார் இஸ் நத்திங் பட் சரி, ஹெச் பார்னா ஹெச், இது ஹெச் நீ அகைன் நாட் கேட் எடுத்தால் என்ன வரும், தானே வரும். அப்படியே ரிவர்ஸ் நாட் கேட் எடுத்துப்பாரு. ஹெச் பாரோட ஈக்குவேஷன் பி ப்ளஸ் சி, இது நீ ஹெச்சோட ஈக்குவேஷன் என்னன்னா பி ப்ளஸ் சி த ஹோல் பார். ஹெச் பார்னா என்ன வரும், இதுக்கு ஒரு பார் வரும் கரெக்டாக. அப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆனால் பி ப்ளஸ் சின்னு வரும். இந்த பி ப்ளஸ் சின்றது எங்கே இருக்குது, ஆல்ரெடி ஈல இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா, அதான் என்ன பண்ணிட்டேன், ஈன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகேவா, அந்த ஈக்கு பதிலாக திருப்பி என்ன பண்ணேன், இது இடத்துல டீனு கூட போடலாம். ஏன்னா டீனும் இங்கே கொடுத்துருக்கானுன்றதுனால டீனும் போடலாம். என்ன போட்டாலும் ஃபைனலாக என்ன எழுதுவேன், பி ப்ளஸ் சின்னு எழுதுவேன். அதான் இங்கே பி ப்ளஸ் சின்னு எழுதிட்டு முடிஞ்சிச்சு. இப்போ எனக்கு ஸ்டக்கட் 1ன்றதுனால ஜி பாரால் மல்டிப்ளை பண்ணுவேன். ஓகேவா, ஜி பாரால் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் அப்படியே, அதாவது பி ப்ளஸ் சி அப்படியே எழுதுவேன். இப்போ இங்கே பாரு, இங்கே எதுக்கு ஏ போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜிக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, G is equal to equation A into B plus C அப்படின்றது ஈக்குவேஷன். அதனால் A into B plus C எழுதிட்டு இந்த ஹோல் பார் இருக்கனால ஹோல் பார் இன்ட்டு இந்த டைம். இப்போ பாரு, இப்போ இது எப்படி ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ இது பின்னு வச்சுக்கோ ப்ராக்கெட்டில், ஏபி த ஹோல் பார்னு இருக்குது. ஏபி த ஹோல் பார் இருந்தால் என்ன எழுதலாம், ஏ பார் ப்ளஸ் பி பார்னு எழுதலாம். அதான் ஏ பார் ப்ளஸ் பி பார்னு எழுதியிருக்கேன். திருப்பியும் இந்த மாதிரி எழுதிட்டு அதே மாதிரி இந்த டைம் அப்படியே இருக்குது. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பாரு, திருப்பியும் இது வந்து 2 காமன் டைமுக்கு பார் இருக்குது. தர்ஃபோர் எப்படி எழுதலாம், இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார்னு இருந்துச்சுன்னா ஏ பார் டாட் பி பார், 2-3 ஃபார்முலாஸ் ரிப்பீட் ஆகும், அவ்வளோதான். இப்போ ஏ பார், இப்போ இந்த டைம் அப்படியே செப்பரேட் ஆயிருக்கு, இந்த டைம் அப்படியே வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கக்கூடிய உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஏ பார் இங்கே நீ ப்ராக்கெட் விட்டுட்டேன்னா என்ன ப்ராப்ளம், இந்த ப்ராக்கெட் ஏன் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுதுன்னா, ப்ராக்கெட் விட்டுட்டேன்னா இப்போ எனக்கு ஏ பார் ப்ளஸ் பி பார், இப்போது இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடும். சரி, இது கன்ஃபியூஸ் ஆனால் கூட ஓகே. இந்த பெரிய ப்ராக்கெட் விட்டுன்னு வச்சுக்கோ, இதுவும் மல்டிப்ளை ஆகியிருக்குன்னு நினச்சி இது மட்டும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ இந்த டேமையே விட்டுருவோம். தர்ஃபோர் சம் தப்பாகிடும். ப்ராக்கெட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ப்ராக்கெட் கண்டிப்பாக இருக்கணும் இந்த சம்மில். தர்ஃபோர் ஏ பார் இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது. தர்ஃபோர் ஏ பார் பி, ஏ பார் இங்கே இருக்குது, சி இருக்குது, ஏ பார் சி, பி பார் இன்ட்டு பி இன்ட்டு சி பார். பி பார் இன்ட்டு பினா என்ன, வேல்யூ 0. இப்போ அதே மாதிரி சி இன்ட்டு சி பார் இன்ட்டு பி, அப்போ சி இன்ட்டு சி பார் இன்ட்டு பி ரெண்டுமே இருக்கனால வேல்யூ என்ன, 0. இது 2 0 ஆனால் இது மட்டும்தான் இருக்கும். தர்ஃபோர் இங்கே எனக்கு என்ன இருக்குது, 0 இருக்குது, 1 இருக்குது, சி இல்லை எக்ஸு. தர்ஃபோர் 0, பி இல்லை எக்ஸு, 1. அவ்வளோதான் சம். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா 3 ஸ்டெப்பு. ஸ்டெப் 1 ஃபைண்டிங் த ஈக்குவேஷன். ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எக்ஸ்ஆர் ஃபைன் பண்ணுவோம். அதாவது எனக்கு ஈக்குவேஷன் வச்சு எக்ஸ்ஆர் ஃபைன் பண்ணுவோம். ஸ்டெப் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டக்கட் ஃபால்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டக்கட் ஃபால்ட் எனக்கு 0வோ 1ஓ அதை பேஸ் ஃபால்ட் கொடுத்துருக்காங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒயில் ஃபால்ட் கொடுத்துருந்தாங்க, ஒய் இன்ட்டு செகண்ட் ஸ்டெப்பில் ஃபைன் பண்ண ஃபார்முலா ஃபைன் பண்ணிட்டு கடைசியாக டெக்ஸ்ட் வெக்டார்னு போட்டுட்டு அதை நீ இந்த மாதிரி எழுதணும். நீ இருக்கிற சம்ஸும் நோட்ஸில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த சம்ஸும் ரெஃபர் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். மேக்ஸிமம் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டினாலே போதும், எல்லா மற்றது கூட போட்டு குழப்பிக்க தேவையில்லை.